அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 3/8/2025 வீக்லி ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு நிஃப்டியோட போன வீக்கோட நம்மளுக்கு ஹை அண்ட் லோ பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலா வந்து 421 பாயிண்ட் நம்மளுக்கு ஹை டூ லோ வந்து குடுத்துருக்காங்க. அப்ப ஜூலை மாசத்தோட ஜூன் மாசத்தோட லோக்கு கீழயும், ஜூலை மாசத்தோட லோக்கு கீழயும் இப்போ வந்திருக்காங்க. ஓகேங்களா? மந்த்லி கேண்டில்ல பார்க்கலாம். இப்போ ஜூன் மாசத்துக்கு லோக்கு நியரஸ்ட்டா வந்திருக்காங்க. ஜூன் மாசத்து லோக்கு நியரஸ்ட்டா வந்திருக்காங்க. ஜூலை மாசம் லோ வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. இந்த வீக் வந்து போன வீக்கு. அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாரி தெரியுது. அப்படி பிரேக் பண்ணாங்க அப்படின்னா, ஜூன் மாசத்தோட லோ பார்த்தீங்கன்னா 24,479. இதை பிரேக் பண்ணாங்கன்னா மே மாதத்தோட லோ 23,935 வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படின்னா இதில் 2 பிரேக் அவுட் ஆகணும் நம்மளுக்கு. ஜூலை மாதம் வந்து நம்மளுக்கு லோ வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. ஜூன் மாதத்தோட லோக்கு கீழே பிரேக் பண்ணி நம்மளுக்கு க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மே மாதத்தோட லோ 23,935 ரவுண்டாக வந்து 23,950 வச்சும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ எக்காரணத்தை கொண்டும் இந்த போன வீக்கோட லோக்கு கீழே 24,565க்கு கீழே எக்காரணத்தை கொண்டு மார்க்கெட்டு கீழே வரக்கூடாது. ஓகேங்களா? இதுக்கு கீழே வந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு நிஃப்டி எவ்வளோ மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 421 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹை டு லோ வீக்லி இதில் வந்து. பட் ஆனால் நம்மளுக்கு 1 டே ரேஞ்சு ப்ளஸ் 1 வீக் ரேஞ்சில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள் 1196 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 1 டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு நிஃப்டிக்கு வந்து 200 பாயிண்ட் அவரேஜாக சொல்லியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 டே ரேஞ்சில் டோட்டலாக இந்த வீக்குக்கு வந்து 1196 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு நிஃப்டி மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹை டு லோ பார்த்தீங்க அப்படின்னா 421 பாயிண்ட் தான். ஆனால் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1196 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பாயிண்ட் நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் எப்படிலாம் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணி அப்போ 1100 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 1200 பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. 1200 பாயிண்டில் இந்த வீக்கில் நம்ம எத்தனை பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு கேள்வி. ஓகேங்களா? அது வந்து நீங்கள் டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள் இந்த ஓப்பன் ஹை வந்து எத்தனை நாள் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஹை வந்து ஒன்றா இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இந்த ஓப்பன் ஹை ஒன்றா இருந்தது அப்படின்னா எந்த மாதிரி மார்க்கெட்டில் நடக்குது அப்படின்னு பாருங்கள். இல்லை ஓப்பனுக்கும் ஹையுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா மீதி ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கோம். 1 டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட்டு. மீதி ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு கீழே தான் கொடுப்பாங்க. மேலே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு மார்க்கெட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள் 25ஆந்தேதி ஜூலை மாதம் 25ஆந்தேதி வந்து நம்மளுக்கு ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்திருக்காங்க. அப்படின்னா ரேஞ்ச் எங்கே கிரியேட் ஆகும் அப்படின்னா லோவில் தான் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். அப்போ லோ எவ்வளோ வந்திருக்காங்க 24,806. நம்மளுக்கு 1 டே ரேஞ்ச் எவ்வளோ நம்மளுக்கு 200 பாயிண்ட். அப்போ அந்த 200 பாயிண்ட் ஆவரேஜாக நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபுல்ஃபில் பண்ணுங்களேன். ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்கிற பொண்டியும் எந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து நீங்கள் அதில் அப்ளை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ போன வீக்கோட லோ வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் வந்து அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 55,442க்கு கீழே எவ்வளவோ 55,542க்கு கீழே மார்க்கெட் வர்றாங்க அப்படின்னா இப்போ அடுத்தது ஜூன் மாதத்தோட லோ 55,149 வச்சும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ நிஃப்டி ஜூன் மாதத்தோட லோவை பிரேக் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா?
ஜூலை மாதத்தோட லோவை பிரேக் பண்ணி ஜூன் மாதம் லோவுக்கு நியரஸ்ட்டாக வந்துட்டாங்க. இவங்க ஜூலை மாதத்து லோவுக்கு கீழே தான் இப்போ ஜூலை மாதத்து லோவில் தான் நிற்கிறாங்க. ஆனால் நிஃப்டி என்ன பண்ணிட்டாங்க, பிரேக் பண்ணிட்டாங்க. அப்போ பிரேக் பண்ணிட்டாங்கன்னா இதுவும் பிரேக் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணணும். இதை மற்ற இண்டெக்ஸ்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜை நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு பில்டப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இது மூணையும் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்காங்க, இன்னும் ஜூலை மாதத்தோட லோ வந்து இன்னும் பிரேக் பண்ணல. அப்போ ஜூலை மாதத்து லோக்கு கீழே வராங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அவங்க கீழே வந்தாங்கன்னா எதை வச்சு வருவாங்க, இப்போ 55,542க்கு கீழே வராங்க அப்படின்னா 55,149ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும், அதுக்கு கீழே பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு இது ஃப்ரீ ஃபால் ஜோனாக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மே மாதத்தோட லோக்கு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். 53,483ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி பாருங்கள். எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எக்காரணத்தை கொண்டும் போன வீக்கோட லோ 55,562க்கு கீழே இவங்க க்ளோசிங் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி இந்த போன வீக்கு நம்மளுக்கு 28ஆந்தேதியிலேருந்து 1ஆந்தேதி வச்சும் எவ்வளோ மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹை டூவில் வந்து 1031 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் மூவ்மெண்ட் ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம் அப்படின்னா 200 பாயிண்ட் நம்மளுக்கு அவரேஜாக சொல்லியிருக்கிறோம். அப்போ 200 பாயிண்ட் இல்லை, இவங்க எவ்வளோ பாயிண்ட் ஒன் டே ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன் டே ரேஞ்சுக்கு வந்து இங்கே பாருங்கள் 581 பாயிண்ட், 453 பாயிண்ட், 248, 859, 535. அப்போனா கிட்டத்தட்ட அவங்க வந்து டோட்டலாக வந்து நம்மளுக்கு மூவ்மெண்ட் வந்து இந்த வீக்கில் 2676 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. யார், பேங்க் நிஃப்டி. இதெல்லாம் பெரிய பாயிண்ட். அதுவும் இந்த வீக்கில் வந்து நம்மளுக்கு 0 to 0 வேறு இருந்தது மந்த்லி எக்ஸ்பெரினால். நல்ல ஒரு இம்பேக்ட்டு அந்த டேயில் நம்மளுக்கு கிடச்சிருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு இதுலேயும் கிடைக்குங்க. பாருங்கள் 859 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 0 to 0வில் கிடச்சிருக்கு. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டேட்டா எடுத்து ஒன் டே ரேஞ்சு, ஒன் வீக் ரேஞ்சு இதெல்லாம் நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் ஒரு டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமையில நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்சை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க, ஒன் வீக் ரேஞ்சை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது வர்றதெல்லாம் போனஸ் பாயிண்ட் தான். அப்போ ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு இதுலேயும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். எக்காரணத்தை கொண்டும் 55,562க்கு கீழே மார்க்கெட் மண்டே வந்தது அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது எங்கே சப்போர்ட் எடுப்பாங்க அப்படின்னா ஜூன் மாதத்தோட லோ 55,149ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை செக் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பேக்டை வந்து நம்மளுக்கு இந்த போன வீக்கோட லோக்கு கீழே எக்காரணத்தை கொண்டு வரக்கூடாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதத்து லோக்கு கீழே நிஃப்டி ஜூன் மாதத்து லோக்கு கீழே வந்துட்டாங்க. ஓகேங்களா, ஜூன் மாதத்துக்கு ஜூலை மாதத்துக்கு கீழே வந்துட்டாங்க. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஜூலைக்கு கீழே நம்மளுக்கு ஜூன் மாதத்துக்கு கீழே வந்துட்டாங்க. ஜூலை மாத லோக்கு நியரஸ்ட்டாக இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். ஓகேங்களா, இந்த 80,354 தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மண்டே வந்து இதுக்கு கீழே இவங்க க்ளோசிங் வைக்கிறாங்க அப்படின்னா மே மாதத்தோட லோ 78,968ங்கிறது இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த 80,354க்கு மேலேயே இவங்க போக முடியல அப்படின்னா ரேஞ்ச் எங்கிட்டு கிரியேட் ஆகும் அப்படின்னா இந்த சைடு தான் நம்மளுக்கு கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ ஒன் வீக் ரேஞ்சு, ஒன் டே ரேஞ்ச் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இவங்க போன வீக்கில் வந்து எவ்வளோ ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹை டூ லோவில் பார்த்தீங்கன்னா 1038 பாயிண்ட் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க ஒன் வீக்குக்கு. ஆனால் மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸுக்கு மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3,996 பாயிண்ட், கிட்டத்தட்ட 4,000 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு சென்செக்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கிறோம். இங்கே பாருங்கள் எல்லா நாளுமே நியரஸ்ட்டாக நம்மளுக்கு அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க ஒன் டே ரேஞ்ச் வந்து.
திங்கட்கிழமை 781, செவ்வாய்க்கிழமை 854, புதன்கிழமை 431, வியாழக்கிழமை 1108, வெள்ளிக்கிழமை 822 பாயிண்ட். இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச், ஒன் வீக் ரேஞ்செலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் எடுத்து பில்டப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு நீங்கள் எடுக்க முடியும். இப்போ 4000 பாயிண்டில் நம்ம எத்தனை பாயிண்டில் இங்கே ப்ளஸில் இருக்கிறோம், இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்படின்னா இந்த சென்செக்ஸில் வந்து நம்மளுக்கு ஜூன் மாதத்தோட லோக்கு கீழே எக்காரணத்தை கொண்டும் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் இந்த ஹைக்கு மேலேயே ஜூன் மாதத்தோட லோக்கு மேலேயே இவங்க போக முடியல, இவங்க ஹை இருக்கலை அப்படின்னா மார்க்கெட்டு கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டு இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஒன் டே ரேஞ்சு, ஒன் வீக் ரேஞ்சு இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு. இதை ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு இதில் என்எஸ்சிலேயே கொடுக்குறாங்க. இதில் நம்மளுக்கு சென்செக்ஸு இப்போ பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டிக்கு எடுத்துக்கிட்டாலுமே நல்ல அந்த ஓப்பனும் ஹை வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா என்ன பண்ண அதுக்கு அடுத்த ரேஞ்சு எந்த சைடு நம்மளுக்கு ரேஞ்சு எக்ஸ்பேண்ட் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள் 25ஆந்தேதி 170.7, 170.7 ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னா லோ இந்த எங்கே கிரியேட் ஆகும்னா இதுக்கு கீழே தான் லோ வந்து கிரியேட் ஆகும். எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? கிட்டத்தட்ட ஒரு 650 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஹை டு லோ வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி டே அமையிறப்போ ஒண்டி நீங்கள் இந்த மாதிரி டே அமையிறப்ப எந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது, அந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். ஓகேங்களா? இது இங்கே பாருங்கள். அடுத்த நாளும் ஹை டு லோ வந்து நம்மளுக்கு ஒன்றா தான் இருந்திருக்குது. அதுக்கு கீழே எவ்வளோ இருந்திருக்காங்க? 56,850 வச்சும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் நம்மளுக்கு இதில் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எடுத்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.